ஹலோ மக்களே, வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன விஷயம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓட்டிங் லிஸ்ட் தான் பார்க்க போகிறோம். இன்னையோடைய அப்டேட் ஈவினிங் வரைக்கும் என்ன அப்டேட்டில் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இது வந்து அன்அஃபிஷியல் ஓட்டிங். இதில் வந்து பார்த்திங்களா, எப்பவும் போலவே விக்ரம், பாரு, திவ்யா, கமருதீன் சேம் அதே 4 பேர் வந்து அதே சேம் 4th பொசிஷனில் இருக்கிறாங்க. அது வந்து 15 votes, 13 ப்ளஸ் திவ்யா அது 11, அடுத்து வந்து கமருதீன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா திவ்யாவை பீட் பண்ணி பாரு போயிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துகிட்ருக்கு. இந்த ஒரு 4 பேருல அப்படியே சேம் அதே கேட்டகரி தான் இருக்குது. ஆனால் அடுத்து வர இதில் தான் நிறைய சேஞ்சஸ் வருது. அதே மாதிரி ஓட்டிங் டிஃப்ரென்ஸும் ரொம்ப கம்மி தான். இப்போ அமித், வியானா, அரோரா, பிரஜின், சாந்திரா, கனி, ரம்யா இவ்வளோ பேர். ஆனால் இதில் வந்து அமித் மட்டும்தான் 7 பாயிண்ட் சம்திங், மற்ற எல்லாமே 6 பாயிண்ட் சம்திங்கில் தான் வாங்கியிருக்காங்க. எல்லாமே கிட்ட அந்த மாதிரி நம்பர்ஸ் தான் வந்துட்டுருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃப்ரென்ஸ்லாம் சொல்கிற அளவுக்கு கிடையாது. எல்லாமே ரொம்ப கம்மியாக தான் இருக்காங்க. ஆனால் வந்து இந்த லாஸ்ட் 2-3 பிளேசஸ் மட்டும் எப்போவுமே சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. லாஸ்ட் மார்னிங் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா சாந்திரா லாஸ்ட்டில் இருந்தாங்க, அப்புறம் கனி இருந்தாங்க, இப்போ ரம்யா இருக்கிறாங்க. இந்த வாரம் எவிக்ஷன் மேபி சாந்திராவா இல்லை ரம்யாவா இல்லை வியானாவா என்னென்னு தெரியலை. வெயிட் பண்ணி நம்ம பார்ப்போம் யார் எலிமினேட் ஆக போகிறாங்க என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். வியானா எங்கேவோ இருந்தாங்க, ஆனால் இப்போ எங்கேயோ இருக்காங்க. அவங்களுக்கு ஓட்டு இன்க்ரீஸ் ஆகிடுச்சு அன்அஃபிஷியல் ஓட்டிங்கில். ஓகே, லெட்ஸ் சி, பார்ப்போம் நாளைக்கு. வெயிட்டிங். விஜயஸ் என்ன பண்ணுறாரு, வியானாவை வறுத்தெடுக்கிறாரா என்ன ஏது, நிறைய விஷயங்களை வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே, see you next video. தேங்க்யூ. என்னுடைய சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.